ஓய், குட் ஈவினிங். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? சாரி பேபி, டிராஃபிக் அதான் லேட் ஆகிடுச்சு. ஐ லவ் யூ பேபி. சரி சரி சரி, கிளம்பலாமா? நீ காரில் உட்காரு, நான் லக்கேஜெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறேன். ஏய் இரு இரு. ஏய் செம்ம அழகாக இருக்குடி. நிஜமா செம்ம அழகாக இருக்க. லுக் ஆசம். சரி உட்காரு, நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஏய் எல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டியா? அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது. வெல், நீ கேட்டால் நான் வாங்கி கொடுத்துருவேன். பட் அங்கே போயிட்டு நம்ம அது வேணும் இது வேணும் நல்லா எடுத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? அதனால் கேட்டேன். ஓகே சரி, ஓகே கிளம்பலாமா? சீட் பெல்ட் போட்ரி. குட். சரி ஓகே. சரி, வீட்டில் எப்படி கன்வின்ஸ் பண்ண? எப்படி வெளியில் அலோவ் பண்ணாங்க? ஓ, அக்காவுக்கு விஷயம் தெரியும், அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா? ரைட் ரைட். அவங்களுக்கு அப்புறமா இந்த தேங்க்யூ சொல்லணும். ஓகே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன்னு சொன்னேன். அப்பா அம்மா 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? எதாவது திட்டுவாங்களே, போய் ஊர் வம்பு இழுத்துட்டு வராதுன்னு சொன்னாங்களா? சரி ஓகே ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அத்தைக்கு. அத்தை இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனைக்கும் போகாமல் யாரையும் அடிச்சு வாய உடைக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆமாம் பேபி, நீ ரொம்ப டெரிஃபிக்கான ஆள் தெரியுமா? அவங்ககிட்ட யாரும் வச்சுக்கவே முடியாது. ஆமாம் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒன்று பார்த்தா பயம். எங்கே என்னை அடிக்கிற மாதிரி இதை ஆக்ஷன் பண்ண? ஐயோ எனக்கு பயம் வந்துருச்சு. சரி சரி, சும்மா சொன்னேன்னு சொல்லும். யூ ஆர் வெரி க்யூட், வெரி வார்ம். பார்த்தாலே அப்படியே நல்லா பழன்னு அவ்வளோ அழகாக இருக்கேன். உன்னை பார்த்தா பயம்லாம் வராது. சரி சரி. என் ஃபோன் வேணுமா? எதுக்கு? செக் பண்ணணுமா? ஏன் என்னாச்சு? டவுட்டாக இருக்கா? ரைட், சரி ஓகே இந்தா. அந்த பொண்ணு யாரா? இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். அந்த பொண்ணு யாரை? நான் 3 மாதம் முன்னாடி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணான். ஓகே, ஸோ என்னோடய டீமில் தான் இருக்கா. நானும் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக தான் நாங்கள் சேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தோன்னா எல்லா மெசேஜும் எடுத்துப்பார். அவன் எனக்கு எதாவது ஃபைல்ஸ் அனுப்பியிருப்பேன், நான் அவளுக்கு எதாவது ஃபைல்ஸ் அனுப்பியிருப்பேன். அதை ஏதாவது எடிட் பண்ணணும், இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயமாக தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பர்சனலாக எதுவும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஓகே, இல்லை நீ கேட்பேன்னு தெரியும், அதனால தான் நான் முன்கூட்டியே ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் உங்ககிட்ட ஆன்சர் கரெக்டாக சொல்லலைன்னா நீ திணற, அப்புறம் நீ என்ன சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவேன். எதாவது ஆன்சரை கரெக்டாக சொன்னால் டவுட்டாக இருக்கா? என்னடி சொல்கிற? சொல்ல தெரியலனா தான் டவுட் படுறேன்னு பார்த்தா கரெக்டாக சொன்னாலும் டவுட் படுறேடி. சரி ஓகே ஓகே பரவாயில்ல. அஃப்கோர்ஸ் பேபி, ஐ லவ் யூ. அண்ட் கண்டிப்பாக வேறு எந்த பொண்ணும் என் லைஃப்பில் இல்லை. வேறு எந்த பொண்ணையும் நான் நினச்சிட்டு இல்லை. அது யாரையும் நான் லவ் பண்ணல. வேறு யாரையும் நான் சைட் சிக்காக வச்சுட்டு இல்லை. என்ன கொஷின் கேட்குற? எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்குற நீ? சரி சரி. நீ மட்டும்தானே எனக்கு வேணும், நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம், வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? சரி, சாங்ஸ் எதாவது இருந்தால் ப்ளே பண்ணி விட்ரி. ஆமாம், கேட்டுகிட்டே போகலாம். இங்கே பாரு, இந்த டெய்லர் ஸ்விஃப்ட் சாங்கு, இந்த இந்த லவ் ஃபெயிலியரில் இங்கிலீஷ்லலாம் போடுவாங்க பாரு, அந்த சாங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? பக்கத்தில் பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு லவ் ஃபெயிலியர் சாங்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா பாரு டென்ஷன் ஆகிடும் எனக்கு. ஓகே, நல்லா தமிழ் சாங்கா, நல்லா மெலோடியா, இல்லை நல்லா பீட் சாங்காகவே போடு. இங்கிலீஷ் சாங் போட்டால் கூட நல்லா என்ஜாய் பண்ணுற சாங்காக போடு. இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன், புரியுதா? சரி சரி சரி. பேபி, ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் வெக்கேஷன் தெரியுமா?
நிஜமாடி 3 நாள் நீயும் நான் மட்டும்தான் தனியாக இருக்க போகிறோம். இது வெக்கேஷனா இல்லை ஹனிமூனா? ஐ ரியலி கான்ட் கண்டெயின் மை எக்ஸைட்மெண்ட். ஆமாம், ஐம் ரியலி ஹாப்பி. செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ம் ம் சரி பேபி, உன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். வீட்டில் வந்து எப்படி நம்ம மேட்ரை நீ ஓப்பன் பண்ணுவ? ஆ ஓகே, அக்காவுக்கு விஷயம் தெரியும், ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா உனக்கு தான் சப்போர்ட்டு, அம்மா உனக்கு தான் சப்போர்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா ஓகே சொல்லிவிடுவாங்க. என் பிரதர் பெருசாக என்னை கண்டுக்கவே மாட்டான், ஸோ நோ இஷ்யூஸ். ஆமாம், இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. ஒரு வேளை அவங்க டேடி என்னை மீட் பண்ண சொன்னார்னு வச்சுக்கேன், நல்லா பாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிற ஒரு பேட்மேன் ஹார்மர் போட்டு தான் நான் வருவேன். வெட்டிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு உஷாராக இருக்கணும்ல, உன் அண்ணன் வேறு இருக்கான், அவன் என்ன வேறு பிரச்சனை பண்ண போகிறானோ தெரியல. அஃப்கோர்ஸ் ஐ வில் நாட் கிவ் அப் ஆன் யூ, புரியுதா? கண்டிப்பாக வந்து நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா எஃபர்ட்டும் எல்லா இதுவுமே நான் போடுவேன். நான் அவ்வளோ சீக்கிரம் நான் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன்டி. ஓகே, ஸோ நம்ம பேரண்ட்ஸை மீட் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டலில் தான் மீட் பண்ண வைக்கணும். ஓகே, பவுன்சரை வந்து நம்ம ஹையர் பண்ணிடலாம். ஓகே, அவங்க இந்த பக்கம் நிற்கட்டும், அந்த பக்கம் நிற்கட்டும், எல்லா இடத்துலையும் திடீர்னு ஏதாவது ஃபைட் வந்துச்சுன்னா உள்ளே வந்து ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து விட்டுறணும். ஆமாம், அதுக்காக நான் அவங்கள ஹையர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஆமாம், நாளைக்கே வெட்டு குத்தாயிடுச்சு, அப்புறம் நமக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் நடக்க விடக்கூடாது. நீ நானும் என்ன ஆனாலும் சரி, எனக்கு நான் கன்வின்ஸ் தெம் எனக்கு கெட் மேரிட். புரியுதா? ஆ சரி, ஓகே. என்ன பசிக்குதா? இளநீ சாப்பிட்றியா? சரி, அங்கே அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்கும், நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே சாப்பிட. ஓகே, நீ வேறு நல்லா ஹாட்டாக இருக்கியா? ஸோ இளநியெல்லாம் குடிச்சுன்னு வச்சுக்கேன், அப்பயும் ஹாட்டாக தான் இருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, என் பேபிக்காக நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகே, சரி 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 பேபி, இளநீ மட்டும் போதுமா? ஸ்டொமக் ஃபில் ஆகிடுச்சா? வேறு எதாவது வாங்கி தரட்டுமா? நல்லா சாப்பிடுடி, நல்லா சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்காக இரு, அப்போ தான் எனக்கு ஈடு கொடுக்க முடியும். இல்லை அப்போ தான் வந்து நல்லா என்கிட்ட வந்து என்கேஜிங்காக வந்து நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷனில் வந்து ஈடுபட முடியும். அதை தான் நான் சொன்னேன். இல்லை உனக்கு தப்பாக கேட்டுச்சு, நான் கண்டிப்பாக அதை தான் சொன்னேன், புரியுதா? சரி, ஓகே பேபி, அப்போ நம்ம கிளம்பலாம். சரி, நீ காரில் உட்காரு, நான் எதுக்கோ இன்னும் 2 வாங்கி உள்ளே போட்டுக்கிறேன். உன்னைய பற்றி எனக்கு தெரியும், இப்போ வந்து வயிறு ஃபில் ஆகிடுச்சின்னு டயட்டுன்னு சொல்லுவேன், அப்புறம் வந்து எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன். ஐ வில் நாட் டேக் எனி சான்சஸ். நான் 2 வாங்கி காரில் போட்டுக்கிறேன், அந்த வேலை உனக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் பேபி, ஐ நோ யூ. ஓகே, பிகாஸ் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எக்ஸாக்ட்லி. சரி, நீ காரில் உட்காரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, சரி, ஓகே, கிளம்பலாமா? சரி பேபி, என்னாச்சு? தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்க, தூக்கம் வருதா? சரி சரி, அப்படியே பின்னாடி நெக் பில்லோவும் இதுவும் இருக்கும் பாரு, பிளாங்கெட்டும் இருக்கும் பாரு, எடுத்து சீட்டை இன்க்ளைன் பண்ணிவிட்டு நீ படுத்து தூங்க. லொக்கேஷன் வந்ததை நான் எழுப்பி விடுறேன், சரியா? இல்லை பரவாயில்ல, தூங்குடி. ஆமாம், கொரட்டை மட்டும் விடக்கூடாது, புரியுதா? நான் வந்து உன் கொரட்டைக்கும் லாரி சவுண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் இருக்கும், அதனால் கொரட்டை மட்டும் விடாமல் தூங்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை பேபி, கலாய்க்கலடி செல்லம், சீரியஸாக. நீ கொரட்டெல்லாம் விட மாட்டேன், நீ வந்து அழகாக ப்ரீத் பண்ணுவ தெரியுமா? இந்த சவுண்டே செம்மையாக இருக்கும். எஸ், ஐ ரியலி லைக் த சவுண்ட் வென் யூ ப்ரீத். ஆமாம், நிறைய டைம் பார்த்து ரசிச்சிருக்கேன். சரி சரி, ஓகே, நீ தூங்க, நான் ப்ளேஸ் பண்ணதான் உன்னை எழுப்பி விடுறேன். ஐ லவ் யூ, குட் நைட்.